வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். பழகிக்கொள். முன்னோர் சொல்வதென்ன? வடக்கு நோக்கி சாப்பிடக்கூடாது. தெற்கு நோக்கி சாப்பிட்டால் புகழ் உண்டாகும். கிழக்கு நோக்கி சாப்பிட்டால் ஆயுள் வளரும். மேற்கு நோக்கி சாப்பிட்டால் செல்வம் வளரும். பித்ருக்களின் திதியன்று வீட்டில் அன்னதானம் செய்யவும், முடியாவிட்டால் ஹோட்டலில் உணவு வாங்கி ஏழைகளுக்கு கொடுங்கள். முடிந்த போது முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள். அளவுக்கு மிஞ்சி உண்ணக்கூடாது. உண்டால் நோய் வரும், ஆயுள் குறையும். பசிக்கும் போதுதான் சாப்பிட வேண்டும். மிளகு சேர்ப்பதால் உணவில் உள்ள விஷம் நீங்குகிறது, உடலில் உள்ள விஷமும் முறிகிறது. உணவில் சீரகம் சேர்ப்பதால் உடம்பை சீராக வைப்பது மட்டுமல்லாமல் குளிர்ச்சியையும் தருகிறது. வெந்தயம் உஷ்ணத்தை குறைக்கிறது. வெந்தயத்தை இரவே தண்ணீரில் ஊற வைத்து காலை எழுந்தவுடன் தண்ணீருடன் பருகி வந்தால் உடம்பில் உள்ள உஷ்ணத்தை குறைக்கிறது. கடுகு உடலில் உள்ள உஷ்ணத்தை ஒரே அளவாக வைத்திருக்கிறது. இஞ்சியை உணவில் சேர்ப்பதால் பித்தம், தலை சுற்றல், வாந்தி போன்ற கோளாறுகள் வருவதில்லை. உணவு உண்பதற்கு முன்பு கை, கால், வாய் போன்றவற்றை நீரால் கழுவ வேண்டும். காலில் ஈரம் உலர்வதற்கு முன்பே உணவு உண்ணத் தொடங்க வேண்டும். உணவு உண்ணும் போது பேசக்கூடாது, படிக்கக்கூடாது, இடது கையை கீழே ஊன்றக்கூடாது. வீட்டில் கதவை திறந்து வைத்துக்கொண்டு வாசலுக்கு எதிரே அமர்ந்து உண்ணக்கூடாது. காலணி அணிந்து கொண்டு உண்ணக்கூடாது. சூரிய உதயத்திலும் மறையும் பொழுதும் உண்ணக்கூடாது. உணவு உண்ணும் போது உண்பதில் கவனமாக இருக்க வேண்டும். நிலவின் ஒளியில் உண்ணக்கூடாது. பௌர்ணமியில் நிலா சாப்பாடு தனியாக சாப்பிடக்கூடாது. பலருடன் சேர்ந்து சாப்பிடலாம். இருட்டிலோ நிழற்படும் இடங்களிலோ உண்ணக்கூடாது. சாப்பிடும் பொழுது நடுவில் எழுந்து சென்று மீண்டும் வந்து சாப்பிடக்கூடாது. நின்று கொண்டு சாப்பிடக்கூடாது. அதிக கோபத்துடன் உணவு உண்ணக்கூடாது. சாப்பிடும் போது தட்டினை கையில் எடுத்துக்கொண்டு உண்ணக்கூடாது. தட்டை மடியில் வைத்து கொண்டும் படுத்து கொண்டும் உண்ணக்கூடாது. இலையை துடைத்து வலித்து சாப்பிடுவதும் விரலில் ஒட்டி உள்ளதை சப்பி சாப்பிடுவதும் தரித்திரத்தை வளர்க்கும். வெண்கலம், அலுமினியம் மற்றும் செம்பு பாத்திரங்களில் சமையல் செய்யக்கூடாது. புரச இலையில் சாப்பிட்டால் புத்தி வளரும். வெள்ளித்தட்டில் இலையில் சாப்பிட்டால் நல்ல அளவு அறிவு, மன ஒருமைப்பாடு, குடும்ப ஒற்றுமை கிடைக்கும். நாம் சாப்பிட்ட தட்டுக்களை வைத்து சாப்பாட்டையோ அல்லது மற்ற உணவு பதார்த்தங்களையோ மூடி வைக்கக்கூடாது. இரவில் இஞ்சி, கீரை, பாகற்காய், கஞ்சி, தயிர், நெல்லிக்காய் ஆகியவற்றை சேர்க்கக்கூடாது. உண்ணும் தட்டில் அல்லது இலையில் முதலில் காய்கறிகளோ அப்பளமோ பரிமாறல் சாதத்தை பரிமாறக்கூடாது. அதேபோல் முதலில் கீரையோ வத்தலையோ இலையில் வைக்கக்கூடாது. அசுப காரியங்களில் மட்டுமே பயன்படுத்துவர். வாழ்வில் நாம் இதை கடைப்பிடித்தால் நன்மை அடையலாம் என்பதே ஐதீகம். நன்றி, வணக்கம்.